வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல பார்த்தோன்னா நம்ம கார்த்தி சாமுண்டேஸ்வரி வீட்டுக்குள்ள நம்ம ரேவதி கூட சேர்ந்து வாழும் அப்படின்னு ரேவதி கூட கை கோர்த்து நுழையிறாங்க. இந்த சைடு பார்த்துக்கன்னா வந்த வேகத்துல நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு ஆப்ப சரியா வச்சு விடுறாங்க. அதுல சிக்கி நம்ம சாமுண்டேஸ்வரி கையால நம்ம சந்திரகலாவை வீட்டை விட்டு தெரிச்சு ஓட வைக்கிறாங்க நம்ம கார்த்தி. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. நானும் ரேவதியும் சேர்ந்து வாழ தான் போறோம். இப்போ எங்க வீட்டுக்கு ரேவதியை அனுப்பி வைக்கிறீங்களா, இல்லாட்டா நான் உங்க வீட்டில் வாழட்டா ரேவதி கூட அப்படின்னு அந்த இடத்துல வெட்டு ஒன்று துண்டு ரெண்டா நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட நம்ம ராஜா டீல் பேசுறாங்க. அரண்டு போறாங்க. சாமுண்டேஸ்வரி உன் வீட்டுக்கா என் ரேவதியை அனுப்பி வைப்பேன், அது ஒரு காலம் நடக்காது. உன் குடும்பமே எனக்கு ஜென்ம விரோதி, எங்க அம்மா சாவுக்கு காரணம். அப்படி இருக்க நேரம் உன் வீட்டுக்கு நான் ரேவதியை அனுப்பி வைக்க போறது இல்லை. நீ வேணா போனா போட்டு நீ என் வீட்டில் இருந்துக்கலாம். அக்கா நீ அதை ஒத்துக்காதக்கா, இவனை இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கேன்னு தெரியுமா? அதுக்கு பிறகு மறுபடியும் இவனை இருந்தே ஆரம்பிக்கணுமாக்கா. இப்பவே எனக்கு தண்ணி காட்டின சீரா இருக்கு. என்ன இந்த வீட்டுக்குள்ள இந்த டிரைவர் பையன் நுழைஞ்சிட்டானா எனக்கு இல்ல ஆப்பு வைப்பான் அப்படின்னு சந்திரகலா கதி நடங்கி போறாங்க. அக்கா ஒத்துக்குதாதக்கா, இவன் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரிட்ட சந்திரகலா சொல்றாங்க. வாயை மூடுச்சு சந்திரா, ஒன்னாலதான் இதெல்லாம் நடந்துச்சு. சும்மா இருந்து செங்கல் சோலைய நல்ல லாபத்துல இயங்கிட்டு இருந்து இந்த செங்கல் சோலைய விற்க வச்சதே நீதான். ஒன்னாலதான் நான் வித்தேன். கடைசியில அந்த செங்கல் சோலைய சொந்தம் கொண்டாடிட்டு இந்த டிரைவர் பையனே ஓனர் ஆயிட்டு வந்துட்டான். அதுவும் இல்லாம இப்போ நான் சும்மா இருந்த என்கிட்ட ரேவதிக்கும் இந்த டிரைவர் பையலுக்கும் விவாகரத்தை ரெடி பண்ணுன்னு சொல்லி கடைசியில பாத்தியா எங்கேயோ இந்த ஊர்ல ஒரு மூலையில இருந்த இவன் இப்ப நம்ம வீட்டுக்குள்ள சாமுண்டேஸ்வரி ஆத்திரத்துல கொந்தளிக்கிறாங்க. சந்திரா வாய மூடு, ஒன்னாலதான் நல்ல நிலையில ஓடிட்டு இருந்த அந்த செங்கல் சோலை இந்த டிரைவர் கைக்கு போயிடுச்சு. நீ தான் விற்கணும், இந்த டிரைவர் பயலால ஸ்ட்ரைக் நடந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் தான் நம்ம அந்த செங்கல் சோலையை கை நழுவி அவன் ஓனர் ஆயிட்டான். இப்ப என்னன்னா விவாகரத்துன்னு ஒரு இதை கிளப்பி விட்டதா நீ தான். அதனால ஊர்ல ஒரு மூலையில இருந்துட்டு இருந்த இந்த டிரைவர் பையன் மறுபடியும் வீட்டுக்கு நுழைய நிலைமைக்கு ஆயிட்டு. இன்னும் நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத சந்திரா, நீ வாய மூடு அப்படின்னு அந்த இடத்துல சந்திராவுக்கு மேல கோபத்தோட கொந்தளிக்கிறாங்க நம்ம சாமுண்டேஸ்வரி. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ராஜா 6 மாசம் நான் கோர்ட்ல சொன்னபடி நான் ரேவதி கூட தான் இங்க தான் சேர்ந்து வாழ போறேன், நீங்களே உங்க முடிவை சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரம் நம்ம ரேவதி ராஜா கையை பிடிச்சிக்கிட்டு இவங்க கிடக்காங்க, நீ வா ராஜா நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு செமையா கடுமையான கோபத்துல அப்படியே அரண்டு நிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மயிலும் ராஜராஜாவும் நேர கார்த்திகிட்ட பேசுறாங்க. இந்த பாரு மாப்பிள்ள, எப்படியாவது இந்த சந்திரகலாவை துரத்தணும். இந்த சந்திரகலாவோட திட்டம் வர வர ஓவர் ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு தொழிலையும் நம்மகிட்ட இருந்து பறிச்சு இவ சாமுண்டேஸ்வரிய நடு தெருவுல கொண்டு நிப்பாட்டிடுவாளோன்னு தோணுது. ஏன்னா வர வர இப்போ சரி கிடையாது சந்திரா அப்படின்னு சொல்ல நேரம் எனக்கும் தெரியுது சந்திராவின் ஆட்டம் ஓவரா தான் இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. அதோட நம்ம சந்திராவால தான் சிவநாடி சாமுண்டேஸ்வரிய வீட்டை அபகரிச்சது, இதெல்லாம் மாதிரி சந்திரா சிவநாடி கூட பேசின வீடியோ ரெக்கார்டு, இது எல்லாத்தையும் நம்ம ராஜா பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சாமுண்டேஸ்வரிய கூட்டு காட்டுறாங்க. இதை பாருங்க உங்க சந்திரா, உங்க தியாக செம்மல் சந்திராவின் லட்சணத்தை பாருங்க. இவ நம்ம குடும்பத்துக்காகவே கல்யாணம் பண்ணாம வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொன்னீங்களே, இவளோட லட்சணம் என்ன இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல போட்டு காட்டி நம்ம சந்திராவின் முகத்திரவே கிளிக்கிறாங்க. சிவனாண்டிக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கதான் செய்யுது. இவ நல்லவ மாதிரி வேடம் போட்டுட்டு அத்தை உங்களை ஏமாத்திக்கிட்டு திரியிறா அப்படி போட்டு உடைக்கிறாங்க. அதை கேட்டு உடனே அரண்டு போற, அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அரண்டு போன நம்ம சாமுண்டேஸ்வரி, சந்திரா இந்த பாரு உன் லட்சணம் தான் தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல தோலை உரிச்சு நீ இப்பவே இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு வெளியே தள்ளுறாங்க. அக்கா இந்த டிரைவர் பையன் வேணும்னு என் மேல பழிய போட்டுறான், நான் அவன் மேல பழிய போட்டு இந்த வீட்டை விட்டு அவனை துரத்துனோம்ல, அதுக்காக தான் அக்கா இதெல்லாம் பண்ணுறான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் என்ன இது நாங்க பண்ணுனா தப்பு, நீங்க பண்ணுனா நல்லதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இல்ல உங்க தலையில வடிஞ்சா ரத்தம்
பார்த்தோம், எங்க தலையில விளைஞ்ச தக்காளி சட்னி இல்லை, எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நம்ம சந்திராவின் ஆட்டத்தை வந்து நம்ம ராஜா வந்து முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அதோட வந்து பெட்டி படுக்கைகளை தூக்கிக்கிட்டு நம்ம சந்திரகலா நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டை விட்டு களை இறங்க வச்சுறாங்க நம்ம ராஜா. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம காளியம்மாவை சந்திக்கிறாங்க சந்திரகலா. இந்த பாருங்க நிலைமை கைமீறி போயிட்டு, என்ன அக்கா வீட்டை விட்டு துரத்திட்டா, என்ன மருமளோ சொல்ல உன்னை வந்து உன்னை அக்கா அக்காக்காரி உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டாளா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆமா, அந்த டிரைவர் பையன் அவன் வீட்டுக்குள்ள வந்து நேக்க நுழைஞ்சிட்டான். அவன் எப்படி நுழைஞ்சா 6 மாசம் கோர்ட்ல சேர்ந்து வாழுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்களா, அதை சாக்க வச்சு இல்லாட்டா ரேவதியை நான் இப்பவே என் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன், அதனால எது வசதி அப்படின்னு வந்து எங்க அக்காக்கே வந்து சேலஞ்சு விட்டுட்டான். அந்த எங்க அக்கா என் முவளை எந்த காரணத்தை கொண்டும் உன் வீட்டுல உன் கூட நான் வாழ அனுமதிக்க மாட்டேன், நீ வேணா இங்க இருந்துக்க அப்படின்னு வந்து சொன்னா. அதனால அவ இங்கேயே இருந்துட்டா. நம்ம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு. அந்த டிரைவர் பையில விரட்டதுக்குள்ள நம்ம படாத பாடுபட்டோம். அதை எல்லாத்தையும் அந்த பையன் தவிடுபடி ஆக்கிட்டு இங்க நுழைஞ்சி நமக்கு தண்ணி காட்ட அளவு போயிட்டானா, இப்ப என்ன பண்ண அப்படின்னு வந்து அந்த இடத்துல சுமையா வந்து கொந்தளிக்கிறாங்க. காளியம்மா எல்லாம் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி நம்ம சந்திரா சரி ஒன்னு எப்படிக்காக உன் அக்கா வந்து வீட்டை விட்டு துரத்துனா, அதெல்லாம் டிரைவர் பையலுக்கு வேலை தான், நான் உங்ககிட்ட வந்து பேசுறது எல்லாத்தையும் வந்து வீடியோ எவிடன்ஸா வச்சிருக்கான், இது நான் வச்சிருப்பான்னு நினைக்கவே இல்லை. எல்லாத்தையும் இந்த டிரைவர் பையன் வந்து முறியடிச்சு எல்லாம் எங்க அக்காக்காரிகிட்ட போட்டு உண்மையை வெளுத்து கட்டி, என் அக்காக்காரி நீ வந்து என்ன உன் மாப்பிள்ளை கூட தொடர்புல தான் இருக்கிறியா அப்படின்னு வந்து கொந்தளிச்சு என்ன விரட்டி விட்டுட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் காளியம்மா அரண்டு போய் நிக்கிறாங்க. இந்த டிரைவர் பையனை நம்ம சாதாரணமா நினைச்சா தப்பு, இவன் எவ்வளவு பெரிய வேலையை செய்திருக்கான். இப்ப சந்திரா நீ வந்து தன்னந்தனியா இருக்க, நீ வந்து தன்னந்தனியா இருக்கண்டா, நாங்க வந்து எந்த தப்பும் செய்யல ஏற்கனவே அப்படி வந்து சொன்னார்ல, நாங்க தான் தப்பை ஒத்துக்கிட்டோம் நாங்க, ஆனா இப்ப ஏதாவது காரணத்தை சொல்லி இங்க ஜெயில இருந்து வந்துரும், இனி அந்த டிரைவர் பையலுக்கு நம்ம தண்ணி காட்டணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா காளியம்மா வீட்டுல நம்ம சிவனாண்டி கூட காளியம்மா கூட வந்து சேர்ந்து வந்து இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா என் தங்கச்சியை நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அவளும் இப்படிதான் இருக்கா, மொத்தத்துல எல்லாரும் சேர்ந்து என்ன ஏமாத்திருக்காவ, திட்டமிட்டு சதி செய்திருக்காவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி யோசிச்சுட்டு இருக்க நேரம் நம்ம ராஜராஜா புரிஞ்சுதா, உன் தங்கச்சி உண்ட வீட்டுக்கு இரண்டகம் பண்ணி உனக்கு என்ன எதிரா வந்து அந்த நம்ம வீட்டையே சொந்தம் கொண்டாட பார்த்திருக்கா, அப்படிப்பட்டவ அப்படின்னு வந்து சொல்ல நேரம் வாயை மூடுங்க, அதுக்கு ஈக்குவலா உங்க மாப்பிள்ள நல்லவங்கன்னு நீங்க சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அவர் எவ்வளவு மோசம்னு எனக்கு தெரியும், அவருக்கு மேல நான் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் தவிடுபடி ஆக்கி அவருக்கு சரிச்சு கீழே தள்ளி போட்டு உடைச்சவர் தானே அவருக்கு மேல நான் எவ்வளவு ஆம்பளையிலே நம்பாத்தனா, இவனை நம்புனேனா இவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், ஆனா இவன் அதுக்காக இவன் காட்டுத நன்றி விசுவாசம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுட்டு இந்த ராஜசேதுபதியோட பேரனா இருந்துகிட்டு என் தங்கச்சி அந்த உண்மையை நிரூபிக்க எவ்வளவு ட்ரை பண்ணா, எல்லா தில்லாலங்கடியிலையும் இருந்து தப்பி அவன் வந்து நல்லவன் வேஷம் போட்டவன் தானே, அவனை கடைசியில இக்கட்டான நிலைமையில தான் அவனை பற்றிய முகத்தர கிழிஞ்சி உண்மை வந்து தெரிய வந்து இல்லாட்டுன்னு அவன் வாயை திறந்தானே அவன், அதனால அவன் தப்பு தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. மொத்தத்துல சந்திராவும் என்ன ஏமாத்திருக்கா, இந்த ராஜாவும் வந்து ஏமாத்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அத்தை உங்களுக்கு கண்டிப்பா உண்மை தெரிய வரும், நம்ம உங்க அம்மா சாவுக்கு காரணம் எங்க தாத்தா பாட்டி காரணம் இல்லைன்னு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராஜா வந்து நினைக்கிறாங்க.